Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பன்னீர் பராட்டா. முதல்ல ஒரு மிக்சிங் பவுல்ல பன்னீர் 200 கிராம் நல்லா துருவிட்டு எடுத்து வச்சுக்குவோம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் நல்லா பொடி பொடியா கட் பண்ணது சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தழை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி 1/2 இன்ச் அளவு எடுத்துட்டு அதை நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், கசூரி மெத்தி இலை 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை அந்த மாதிரி கையில் தேய்ச்சிட்டு போடுவோம், அப்போதான் ஃப்ளேவர் நல்லா வரும். உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருவோம். அவ்வளோதான், நமக்கு பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி. அடுத்தது சப்பாத்திக்கு நம்ம எப்போவும் எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். நல்லா அந்த மாதிரி சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சப்பாத்தி போடுறதுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அந்த அளவு எடுத்துட்டு தேய்ச்சிக்குவோம். இன்றைக்கி நான் ஸ்கொயர் ஷேப்பில் போடலான் இருக்கேன். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னா ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் தேய்ச்சதுக்கப்புறமா நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பன்னீரை உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. இதை நான் செய்கிற மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இதை தேய்ச்சிடலாம். பன்னீர் வெளியில் வராமல் இருக்கிற அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா பன்னீர் வெளியில் வந்துடும். அதனால் எந்த அளவுக்கு உங்களால் பன்னீர் வெளியில் வராமல் தின்னாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு நெய்யோ எண்ணெயோ 1 ஸ்பூன் போட்டுட்டு பன்னீர் பரோட்டாவை போட்டுடலாம். இப்போ போட்டுட்டு நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம எப்போவும் வழக்கமாக சப்பாத்தி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரியே பண்ணுங்கள். அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும் நமக்கு. அவ்வளோதான், நமக்கு பன்னீர் பரோட்டா ரெடி. இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக பெருசாக ஒன்றும் தேவையில்லைங்க. ஒரு திக்கான கர்ட் இருந்தால், தயிர் இருந்தாலே போதும். இதே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஹோம் டு ஹோட்டல் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.